வெல்கம் டு விஜய் மகி கிச்சன். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கழுவி எடுத்துக்கலாம். நிறைய மண் இருக்கும், நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது தோலை சீவிக்கணும். நீங்கள் பீலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கத்தி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கத்தியை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கமும் ஒரு கோடு போட்டுட்டு நடுவில் பட்டையை எடுத்திங்கன்னா வந்துடும். இப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். இதே மாதிரியே நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். தோலை செத்தி எடுத்தாச்சு. அடுத்து சிப்ஸு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக சீவிக்கலாம். இப்போ சிப்ஸு போடுற கட்டையில் ரவுண்டாக செத்தி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அழகாக ரவுண்டாக செத்தி எடுத்துட்டோம். வாங்க இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் காயுது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம சிப்ஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இது நல்லா மிதமான தீயில கொஞ்சம் நேரம் வேகணும். இடையில இந்த மாதிரி ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க. திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நுரை பொங்கி வரும், ஒரு மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி. இது அடங்கிருச்சுன்னா இது வந்துட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த நுரெல்லாம் நல்லாவே அடங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கும் சிப்ஸு. இதே மாதிரியே மீதி இருக்கிற சிப்ஸையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கை சுடணும்னு பயந்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இந்த வடிகட்டிட்டு அப்படியே எடுத்து அடுப்பில் போட்டுடலாம். இப்போ இந்த தடவை போட்ட சிப்ஸும் நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. இது அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா சிப்ஸையும் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லா சிப்ஸையுமே பொரிச்சு எடுத்துட்டோம். நீங்களே பாருங்கள் இந்த சிப்ஸ் எப்படி அழகாக பொரிஞ்சு வந்திருக்குன்னு. நல்லா மொறுன்னு இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் காரப்பொடியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறோம். எங்களுக்கு காரம் கம்மியாக வேணும், அதனால் கம்மியாக தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். ஓகே, நல்லா கலந்தாச்சு. நம்மளோட மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.